வணக்கம், என் பேர் கமலம். நான் வந்து இயற்கை விவசாயி. நான் ஒரு 10 வருஷமாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட இந்த இன்ட்ரெஸ்ட் காரணம் வந்து என்னோட பெரியப்பா தான். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு ஈர்ப்புனால தான் அங்கே போயிட்டு வந்துட்டு தான் நான் இப்போ ஒரு 10 வருஷமாக தான் விவசாயமே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி டவுனில் தான் இருந்தோம். அப்புறம் வந்ததுலேருந்தே எனக்கு வந்து பண்ணணும்னு இயற்கையாக தான் நம்ம இனிமேல் பண்ணணும், இதை மருந்துலாம் அடித்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதாகி அப்புறம் நாட்டு மாடு 2 வாங்கி அதுக்கப்புறம் அது மூலியமாக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து சிவல் சம்பா நட்டுருக்குறோம். ஒவ்வொரு டைமும் ஒரு பாரம்பரிய நெல் நட்டு பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த டைம் வந்து சிவல் சம்பா நட்டுருக்குறோம். சிவல் சம்பா வந்து சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்குது, மொத்தமான நெல்லாகவும் இல்லை, நல்லா இருக்குது. களை இது நெல் நடும்போது புண்ணாக்கு இது மாதிரிலாம் போட்டு நட்டுருவோம், தலை புண்ணாக்கெல்லாம் போட்டு நட்டுருவோம். அப்புறம் ஏதாச்சும் பூச்சி தாக்குது அப்படின்னா அதுக்கு வந்து கோமியத்தில் வந்து ஆல்ரெடி கோமியம் பிடிச்சி வச்சதில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அது மாதிரி போட்டு அது ஒரு 10 நாளைக்கு வச்சுருந்து அதுக்கப்புறம் வந்து பயிருக்கு தெளித்து விடுவோம்.